கிலோ 40 ரூபா இருக்கு, 50 ரூபா இருக்கு. ராடு எடுத்தா ஒரு அடி 300 ரூபா இருக்கு, ஒரு அடி 200 ரூபா இருக்கு, ஒரு அடி 100 ரூபா இருக்கு. சோளக்காயின். ராஜராஜ சோழர் சோளக்காயின் இருக்கு, முகலாயர் பீரியட் இருக்கு, 16ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு, அந்த மாதிரி பல விதமான நாணயங்களும் எங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு காஷ்மீன் இருக்கும், மரிக்குழம்பு இருக்கும், அப்புறம் பிஸ்கட் இருக்கு, சாக்லேட் இருக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இதுல இருந்து 19 வருஷம் ஆச்சு. 19 வருஷமா இதே ஒர்க்கு. 16 வருஷம் பழைய இடத்துல ஒரு 3 வருஷம். 19 வருஷமா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். கடை போட்டு 15 வருஷமா 15 வருஷமா இங்க கடை போட்டுருக்கீங்க. இதே இரும்பு வியாபாரம் தான். இரும்பு வியாபாரம், கறிக்கடை இருக்கு. கறிக்கடை தனியா இருக்கு. ஓகே, நீங்க எவ்வளவு நம்ம இப்ப பிரைஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு? ஒரு கிலோ 70, 75. அவ்வளவு டம்பிள்ஸ் பிளேடு டம்பிள்ஸ் கிலோ 40 ரூபா இருக்கு, 50 ரூபா இருக்கு. ராடு எடுத்தா ஒரு அடி 300 ரூபா இருக்கு, ஒரு அடி 200 ரூபா இருக்கு, ஒரு அடி 100 ரூபா இருக்கு. எப்படி அது வித்தியாசம்? ஒரு அடி 100 ரூபா. 28 mm வந்து ஒரு அடி 300 ரூபா. சாதாரண 200 ரூபா, 100 ரூபா ஒரு அடி. அந்த மாதிரி அந்த பிளேட்ல. ஆமா, ராடுக்கு ஏத்த மாதிரி எம்எம்க்கு ஏத்த மாதிரி ரேட்டு. ராடு 1 feet ஒரு ராடு எடுங்க. இந்த ராடு 100 ரூபா, அந்த ராடு எடுங்க. இது வந்து 250 ரூபா. இதுதான் வித்தியாசம். 250 ரூபா. 250 ரூபா. புதுசு பழசு. அதான் வித்தியாசம். பேனர்லாம் எடுத்தா அது பீஸ் ரேட். பீஸ் ரேட்டு தான். அப்படியே பீஸ் ரேட். ஓகே, இதெல்லாம் கிடையாது. பிளஸ் இது நம்ம தொழில எப்படின்னா போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க வெள்ளிக்கிழமை கடை போடுறீங்க, மத்த டைம்ல என்ன? மத்த டைம்ல சார் இது ஒரு நாள் வியாபாரம் தான். இது ஒரு நாள் வியாபாரம். மத்த டைம்ல வந்து கோயிலம்பாக்கம் வரணும், குடோன் இருக்கு. ஆமா, அங்க இருக்கு, அங்க வருவாங்க. அங்க வந்து அங்க எடுத்து கொடுப்பேன். எல்லாத்தையுமே நம்பர் இருக்கு. நீங்க எடுக்குறீங்கல்ல, நீங்க நம்பர் போடுவீங்க. ஆமா, அதை வச்சு எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. டைரக்டா அங்கேயே வந்தீங்க அவங்க வந்து எடுக்கலாம். இல்ல வெளியூர்ல இருக்கிறோம், என்ன வர முடியும்னா டெலிவரி கொடுப்போம். டெலிவரி கொடுப்போம். 50 கிலோக்கு மேல டெலிவரி கொடுப்போம். 50 கிலோக்கு மேல நம்ம ஆர்டர் எடுத்தானா டெலிவரி கொடுப்போம். அது காசு எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடையாது. அதே ரேட் தான். கிலோ 75 ரூபா. அதே ரேட்டு தான். அதே ரேட். அவங்க என்ன ஊர் சொல்றாங்க அந்த ஊருக்கு போயிடும். சரக்கு டெலிவரி போட்ட பிறகு காசு அமிச்சா போதும். முதல்ல காசு தேவை இல்லை. கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. ஆமா, இருக்கு. அலவர் சந்தையில வந்து பல வருஷமா அந்த பழைய காலத்து நாணயங்கள். எவ்வளவு வருஷமான கிட்டத்தட்ட நாங்க ஒரு 15 வருஷமா 15 வருஷமா பழைய காலத்து பொருட்கள், கலைப்பொருள் சம்பந்தம், விண்டேஜ் பொருட்கள், அதாச்சும் பழைய காலத்து நாணயங்கள், நாணயம், நோட்டு வச்சிருக்கீங்க, ரூபாய் நோட்டுகள், கமாமரேட்டிவ் சிறப்பு நாணயங்கள், 100 ரூபாய், 150 ரூபாய், 1000 ரூபாய் நாணயங்கள், அந்த மாதிரி வெளிநாட்டு நாணயங்கள் இருக்கானா? எல்லாமே இருக்கும். எல்லா விதமான வெளிநாட்டு. எந்தெந்த நாட்டுக்கு அதெல்லாம் கணக்கே கிடையாது. இங்க நிறைய வரும். நமக்கு நிறைய நாணயங்கள் வரும். 1000 சோளக்காயின், ராஜராஜ சோளக்காயின். ராஜராஜ சோழர் சோளக்காயின் இருக்கு, முகலாயர் பீரியட் இருக்கு, 16ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு, அந்த மாதிரி பல விதமான நாணயங்களும் எங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா இப்ப இந்த ராஜராஜ சோழர் அவங்களோட காயின் கலெக்ட் பண்ண அதெல்லாம் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சில இடத்துல எல்லாம் ஆத்துல அரிப்புக்காரங்க இருக்காங்க, அந்த மாதிரி அரிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. இன்னும் சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கலெக்ஷன்றது நாணயம் எப்போ வந்துச்சு அப்பத்துல இருந்து சேகரிப்புன்றது. அது அப்பத்துல இருந்தே நாணயம்ன்றது எப்போ உருவானது, சேகரிப்புன்றது அப்பத்துல இருந்து. அப்ப என்னன்னா அந்த மாதிரி சேகரிக்க ஆரம்பிச்சாலே நம்மளது இது வந்து அழியாது. யார்கிட்டயாச்சும் ஒரு கை மாறி மாறி இருக்கதான் செய்யும். இன்னைக்கு சில ஜென்ரேஷன் விரும்பி சேர்க்கறாங்க, சில ஜென்ரேஷன் அதை பத்தி தெரியாதவங்க புரியாதவங்க கொண்டு போய் பழைய காயிலங்கடையில போடுறவங்களும் இருக்காங்க. அந்த இடத்துல போய் தேடுவோம். எங்கெங்க கிடைக்குமா பாத்திர கடையில தேடுவோம். ஒரு இடம் விடாம 4 தேடுதல் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு. நம்மகிட்ட அந்த தேடுதல் இருக்கிற நெட்வொர்க் இருக்கிறதுனால எங்கெங்க கிடைக்கும்ன்றது அதை சுத்தி சுத்தி பார்த்து கிடைக்கிற இடத்துல வாங்கிட்டே இருப்போம். எப்போ இதுல இருந்து 19 வருஷம் ஆச்சு. 19 வருஷமா இதே ஒர்க். 16 வருஷம் பழைய இடத்துல ஒரு 3 வருஷம். 19 வருஷமா வியாபாரம் பார்த்துட்டு. ஃபுல்லா நம்ம ஸ்கிரீன் மட்டும் தான். முதல்ல வந்து வேற ஐட்டங்கள்லாம் போட்டு வியாபாரம் பார்த்து இப்போ ஒரு 12 வருஷமா ஸ்கிரீன் போட்டு வியாபாரம் பார்த்து. எவ்வளவு இங்க நம்ம கடையில ஸ்டார்டிங் வந்து 110 என்கிட்ட. விண்டோ சைஸ் 110க்கு 110 ரூபா. அதுலயே அதே கிளாத்ல வந்து டோருக்கு வந்து 130 ரூபா. 130 ஆமா. அதே மாதிரி செகண்ட் குவாலிட்டி வந்துட்டு விண்டோவுக்கு வந்து 130. அதை விட கொஞ்சம் குவாலிட்டி. அதுக்கப்புறம் போனீங்கன்னா டோருக்கு வந்து இது வந்து 150. ஆமா, 150 ரூபா இந்த ஜோன்ல. ஆமா. அதுக்கப்புறம் போனீங்கன்னாக்கா 200 ரூபா பீஸ் ஒரு பீஸ். இது வந்து 180 தர்றேன் டோருக்கு. இது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் போல. ஓரளவுக்கு சுமாரா இருக்கும். இதை விட குவாலிட்டி நல்லா இருக்கும். இதோட குவாலிட்டி நல்லா. இதுல விண்டோ வந்து 160 கொடுத்துட்டு இருக்கேன். டோர் வந்துட்டு 180, விண்டோ வந்து 160 கொடுக்குது. இதுக்கப்புறம் 200
200 ரேட்டு அது வந்து 230 ரூபா ரேட்டு, 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன். விண்டோ வந்து 180க்கு தரேன். 180. அதே அப்புறம் இன்னொன்னு வந்து பிளைன் இருக்கு. ஆ க்ரஷ் இது. இந்த துணி வந்து 250 ரூபா ஒரு பீஸ், 230 ரூபாய்க்கு கொடுக்குறேன். விண்டோ வந்து 200 ரூபாய்க்கு தரேன். விண்டோ வந்துட்டு அதே இதுல 200 ரூபாய்க்கு தரேன் அதே கிளாத்ல. இதே கிளாத்ல இப்ப நான் விண்டோவும் எடுத்துக்கலாம், இதுவும் எடுக்கணும். ஆமா, ரெண்டுமே எடுத்துக்கலாம் என்கிட்ட. ரெண்டுமே எல்லாமே அதுல கிடைக்கும் ஜோடியாவே. அதே இது ஒரு இது வந்து 280 ரூபா ரேட்டு சொல்லி 250 ரூபாய்க்கு கொடுத்துறது. 250க்கு இதை கொடுத்துட்டு இருக்கீங்க. டோர் இதுலயே வந்து விண்டோ வந்து 230 ரூபாய்க்கு கொடுக்கும். 230 ரூபாய்க்கு 230 விண்டோ ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க. ஓகேங்க. வருஷமா நீங்க பல்லாவரம் சந்தையில கடை வச்சிருக்கீங்க? பல்லாவரம் வந்து ஒரு 18 வருஷமா கடை போடுறோம். 18 வருஷம் கடை. என்னென்ன பொருள் நம்ம கடையில? எல்லா ஐட்டமும் எங்கிட்ட இருக்கு. ஐட்டம் இருக்கு, எல்லா ஐட்டம். பிரைஸ் எப்படி? அத்தனை ஸ்டார்டிங் பிரைஸ் நம்மகிட்ட எவ்வளவு? ஸ்டார்டிங் 20 ரூபாயில இருந்து உங்களுக்கு 200 ரூபா 300 ரூபா வரைக்கும் இருக்கு. 20 ரூபாயில இருந்து 300 ரூபா வரைக்கும் இருக்கு. என்ன வெரைட்டினா 20 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு என்ன வித்தியாசம்? இல்ல சின்ன பாட்டில் பெரிய பாட்டில். பாட்டில் தான் கணக்கு. சின்ன பாட்டில் அது பெரிய பாட்டில். இது வந்து 50 ரூபா. இது 50 ரூபா பாட்டில். இது 50 ரூபா. இது 20 ரூபா. 20 ரூபா. இந்த பாட்டில் 40 ரூபா விற்கும். 40 ரூபா. 40 ரூபா. ஆமா. இதுல என்ன வெரைட்டிஸ் இருக்கானே? ஆமா, ஒன்றும் வெரைட்டி. என்னென்ன வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட? இது வந்து ஒரு ஜாஸ்மின் இருக்கும், மறிக்குழுந்து இருக்கும், அப்புறம் பிஸ்கட் இருக்கு, சாக்லேட் இருக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேண்ணா. இப்ப வெள்ளிக்கிழமை கடை போறீங்க, மற்ற நாட்கள்லாம்? மற்ற நாள்கள் வெள்ளிக்கிழமை கடை போடுவோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கேளம்பாக்கம் சோழிங்கநல்லூர்ல அது பக்கத்துல நாவல் அங்க காலையில கடை போடுவோம். ஃபுல்லா அங்க இந்திக்காரங்க தான் அதிகம். இந்திக்காரங்க, ஐடிஐ கம்பெனி, அதுதான் வியாபாரம். மற்ற நாள் வந்து ஃப்ரீயா அங்கங்க இருக்க வேண்டியதுதான்.